இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் மடியில வச்சு காது குத்தணும்னா இந்த தேதியை வச்சுக்கலாமா, உங்களுக்கு தோது போட்டு வருமானு என்னை கேட்டுதான் வச்சிருக்கணும். டேய், மாப்பிள்ளை இத்தனை நாள் கழிச்சு வந்து பிள்ளைக்கு விசேஷம்னு கூப்பிடுறாரு, கொஞ்சம் அடங்கி போட. நான் தாய் மாமன், நான் எதுக்கு அடங்கி போனோம்? அடங்கிலாம் இருக்க முடியாது. நான் வரணும்னா என்னை கேட்டுதான் தேதியை குறிச்சிருக்கணும். அப்பதான் நான் வருவேன், முறை செய்வேன், என் மடியில உட்கார வச்சு காது குத்துவேன். புரிஞ்சுதா? கேட்டியா? இதுக்கு தான் நான் சொன்னேன், இவன்லாம் ஒரு ஆளுன்னு. இவனை கேட்டு தேதி குறிச்சிட்டு வந்து அப்புறம் நம்ம பிள்ளைக்கு காது குத்தணுங்கிற. எங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னதான் இருந்தாலும் என் அண்ணன் வந்தாகணும், அதாங்க முறை. ஏய், ஏன் இவர் வரலன்னா காது குத்த முடியாதா? அதையும் மீறி குத்துனா காதுதான் குத்தாதா? என்னடி பேசிட்டு இருக்க? காலங்காத்தால வேலை வெட்டிக்கு போகாம வீட்டுக்குள்ள உட்காந்து குடிச்சுக்கிட்டு இருக்கிறவன் இவன்லாம் ஒரு தாய் மாமனா? இவன் மடியில உட்கார வச்சு என் பிள்ளைக்கே காது குத்தணும். மச்சான் தேவலாம் வார்த்தை விடுறாரு, நல்லது இல்ல சொல்லிட்டேன். பாத்தியா பாத்தியா இவன் என்னெல்லாம் பேசிட்டு இருக்கான் பாத்தியா? இவனை மதிச்சு இவன் வீட்டுக்கு சீர் வைக்கணும்னு வந்தா எனக்கான மரியாதை என்னன்னு உங்க வீட்டுல பார்த்தல்ல. இனிமே ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். போடி. மாப்ள நில்லுங்க மாப்ள. ஐயோ, என்னன்னு இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? அவரு உன்னோட மாப்பிள்ளன்னு எவ்வளவு நாள் கழிச்சு மொட்டை அடிச்சு இப்பதான் காது குத்தணும்னு பாக்குறாரு. ஐயோ, இப்ப போய் இப்படி பிரச்சனை பண்றிய நீ? அவர்வால் இஷ்டத்துக்கு பேசிட்டு போறாரு. இப்ப நான் என்ன பேசிட்டேன்? மாப்பிள்ள தானே வேலை. என்னன்னு மாப்ள நில்லுங்க மாப்ள. அவன் குடிகாரன், ஏதோ வாய்க்கு வந்த மாதிரி பேசிட்டான், அத போய் பெருசா எடுத்துக்கிட்டீங்களே. தப்பா எடுத்துக்காதீங்க மாப்பிள்ள, உள்ள வாங்க. ஏங்க, குடிச்சிட்டா உங்க வீட்டு மாப்பிள்ளை கிட்ட என்ன வேணாலும் பேசலாமா? அத்த, உங்க மேலையும் மாமா மேலையும் எனக்கு நிறைய மரியாதை இருக்கு. அதுக்காக அவன் பேசுற பேச்சையெல்லாம் நின்னு கேட்கறதுக்கு எனக்கு ஒன்னும் அவசியமே இல்ல. இங்க பாருன்னு, நீ கண்டிப்பா வரணும். நான் அவர்கிட்ட பேசுறேன், சரியா? அண்ணே, நீ கண்டிப்பா வரணும், சரியா? காது குத்த போறான், நல்லா குதுறான் காத. என்னங்க? ஏய், வா போலாம். அப்பா, அவரோட குணம் தான் உங்களுக்கு தெரியும்ல. அண்ணனும் அப்படி குடிச்சிட்டு பேசியிருக்க கூடாது. சரி, போனதெல்லாம் போகட்டும். அண்ணன் கிட்ட நான் பத்திரிக்கை வச்சிருக்கேன். கண்டிப்பா அண்ணனோட வந்துருங்க, சரியா? ஏன்னா அந்த வீட்டுல எனக்கு அண்ணன் வந்தாதான் மரியாதை. நான் வரேன்ப்பா, வரேம்மா. சரிம்மா.